டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெட்மிலேருந்து அவங்களோட ரெட்மி 13C சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று 13C 4G, இன்னொன்று வந்து 5G. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து என்ன டிஃபரன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன வேரியன்ட்ஸ்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இயர் அண்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சேல் டைமில் எக்கச்சக்கமான கேட்டகரியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிராஸ்டிக்கான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ முக்கியமான ப்ரைஸ் ட்ராப், லூட் டீல்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலர் டீல்ஸுமே வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேல் டைமில் முக்கியமான டீல்ஸ் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மியோட 13C ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஷாமியோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரெட்மி 13C 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிசம்பர் 12th வந்து சேல் லைவ் பண்ணுறாங்க. 13C 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிசம்பர் 16th வந்து சேல் லைவ் பண்ணுறாங்க. பட் ரெட்மி 12C ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுத்துருந்து கர்வ்டு பேக் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸியர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாக்ஸியர் டிசைன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த வாட்டி வந்து பேட்டரியில் வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை, பேட்டரி கெப்பாசிட்டி எதுவும் கம்மி பண்ணல. பட் ஸ்டில் வெயிட் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க. 192 grams இருக்குது. திக்னஸ்மே வந்து 8.09 mm இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து சிமிலர் டைமென்ஷன்ஸ் தான். அடிஷ்னலாக வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடக்கூடாது. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் Gorilla Glass 3 சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 12 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 4G ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. கோவிட் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்தே வந்து இந்த G80, G85 பேஸ்ட் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டோம். இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 7,000 to 8,000 ரூபி ப்ரைஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரீசனபிளாக இருக்கும். பட் 10,000-11,000 அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு மீடியாடெக் G99 பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சில 5G ஃபோன்ஸை விட நமக்கு G99 வந்து பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து G99க்கு இருக்குது. G99 யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் G85 அப்படின்றப்போ லான்ச் ப்ரைஸ் அந்த இனிஷியல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபோனாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த Type-C சார்ஜிங் போர்ட்லாம் ப்ரிஃபரபிளாக இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ரெட்மி 12C வந்து நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே வந்து 6,799 வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோன் வந்து நம்ம தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட ஒரு 1,500 rupees வந்து கம்மியாக கிடைக்குது. 4G G85 யூஸ் பண்ண ஃபோனில் வந்து LPDDR4X RAM, eMMC 5.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அதுவே வந்து இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து Dimensity 6011+ ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர், 6 nm பேஸ்டு ப்ராசர். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது Dimensity 810க்கு வந்து நியர் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு எல்லாமே வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்காது, நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றப்போ டிஸ்பிளேக்கு வந்து இவங்க HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறதுனால பெருசாக வந்து லோட் இருக்காது. டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. UFS ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு ரீட் ரைட் ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஆப் ஓப்பனிங் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக அந்த eMMC ஸ்டோரேஜ் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. பட் கேமரா விஷயத்துக்கு வந்து ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து ரியரில் 50 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ இருக்குது. பட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு பார்க்கும்போது 5G ஃபோனில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. பட் 4G ஃபோனில் வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸோட டிஸ்பிளே அந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் தான் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ்னு பார்க்கும்போது 6.74 inch, கொஞ்சம் ஒரு டாலான டிஸ்பிளே தான். IPS LCD டிஸ்பிளே, 720p ரெசல்யூஷன் இருக்குது. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 269 ppi இருக்குது. 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HD டிஸ்பிளே இருக்கிறதுனால 90 Hz வந்து அந்த 5G ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணும். ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த G85 பேஸ்டு ஃபோனில் நீங்கள் அந்த 90 Hz ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சாஃப்ட்வேரில் இவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி, 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 10 watt சார்ஜர் தராங்க. ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து Type-C சார்ஜிங் இருக்குது. ரெட்மி 12Cயில் நமக்கு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல அப்கிரேட். 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 5G வந்து பிளாக், க்ரீன் அண்ட் சில்வர் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்க்கும்போது 4GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது ரெண்டு ஃபோன்ஸுக்குமே. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து மினிமம் 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறது ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அடிஷ்னலாக 6 128 and 8 256 ரெண்டு வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து SD கார்டு ஸ்லாட், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த வாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, அந்த பவர் பட்டன்லேயே வந்து எம்பட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14 வருது. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து 2 மேஜர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குது. Redmi 13C 5Gயோட பேஸ் ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது 4GB 128GB வந்து 10,999 கொண்டு வந்திருக்காங்க. 6 128 வந்து 12,500, 8 256GB வந்து 14,500 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக 1000 ரூபி வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அந்த ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து இந்த பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Redmi 13C அந்த 4G மாடல் வந்து 8,999 வந்து 4GB 128GB மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் ஆப்ஷன் வந்து 9,999, 8GB 256GB மாடல் வந்து 11,499 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Redmi 13C 4Gக்குமே வந்து நமக்கு 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ண முடிஞ்சு எஃபெக்டிவாக வந்து 7,999 வாங்க முடியும். அந்த 7,999 ஒரு பிலோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்றப்போ ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ரெகுலராக செல் பண்ணக்கூடிய அந்த 8,999 9,999லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா Redmi 12Cமே வந்து இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஹையர் ப்ரைஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டர் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகி இப்போ நமக்கு 6,799 வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துன்னா அதே ப்ரைஸில் வந்து நமக்கு Redmi 12 5G வந்து இருக்குது. ஒரு 1000 ரூபீஸ் ஒரு ஹையர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ Redmi 12 5Gயில் நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெட்மிலேயே பார்க்குறீங்க அப்படின்னா Redmi 12 5G வந்து டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேபி ஃபியூச்சரில் வந்து லெஸ் தென் 10,000 ரூபீஸ் கிடைக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.